திமுகவை சேர்ந்த திரு சூர்யா வெற்றி கொண்டான், அதிமுகவை சேர்ந்த திரு குரலார் கோபிநாதன், அமமுகவை சேர்ந்த திரு அதிவீரராம பாண்டியன் மற்றும் பண்பாட்டு மக்கள் தொடர்பகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருநாவுக்கரசு. உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு திருநாவுக்கரசு, உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கணும் இந்த நிகழ்ச்சியை. நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது, இதில் இருக்கக்கூடிய முடிவுகள் என்ன அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு கருத்து கணிப்பாக இருந்தது, மக்களுக்கு இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கருத்து கணிப்பு தானே அப்படின்ற ஒரு புரிதல் எப்படி வரும் உங்களுடைய கருத்து கணிப்பில்? அதாவது தமிழகத்தில் கிட்டத்தட்ட 21 கருத்து கணிப்புகள் இதுவரை நடத்தப்பட்டிருக்கிறோம். இப்போ 2019 ஆவோடு எதிர்பார்க்கிற கலை என்னன்னு சொல்கிற போது, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவர்கள், இந்த இருவரும் மறைவிற்கு பிறகு நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தல் மக்களுடைய எண்ணத்தை எப்படி இருக்குன்ற சூழ்நிலையில் நாங்கள் மார்ச் 15ஆம் தேதி தொடங்கி ஒரு 16 நாட்களாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டோம். ஆய்வு மேற்கொள்கிற போது ஆட்சியினுடைய பற்றிய செயல்பாடுகள், ஆட்சியினுடைய நிலைப்பாடுகளில் தவறுகள், அப்புறம் எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகள், அடுத்து பாரத முறை யார் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சூழ்நிலையை ஒட்டி தமிழகம் முழுக்க நாங்கள் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டோம். நீங்கள் இந்த கலாய்வை பொறுத்தளவுக்கு இதற்கு முன்னாடி கலாய்வுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மக்களோட நம்பகத்தன்மை எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தீங்க, அதிமுகவை விட டிடிவி தினகரன் அதிக வாக்குகளை பெறுவார் அப்படின்னு. அது நிறைவேறிடுச்சு.